நான் என்ன என் தம்பிக்காக பேசுறேனா? நான் என்ன அவ்வளவு செல்ஃபிஷாடா? இல்ல அதான் வீரா விருப்பம் இல்லன்றா. அவளை போய் நிர்பந்தம் பண்ணிட்டே இருந்தா என்னல அர்த்தம்? வீராவை வாழ வைக்க நான் பாடுபடுறேன்னு அர்த்தம். டேய், நீ எப்பதான்டா புரிஞ்சுக்க போற? நான் வீராவை என் தம்பி கூட வாழ வைக்க போராடல. அவளுக்கு தாலி கட்டினவன் கூட வாழ வைக்கிறதுக்காக தான் நான் போராடுறேன். அது புரியுதா இல்லையா? பூவை பூனும் சொல்லலாம், புஷ்பம் சொல்லலாம். இத பாடுற ராஸ்கல், வீரா கழுத்துல சிவபாலன் தாலி கட்டிட்டான். அதுக்காக மட்டும் இல்ல, வீரா கழுத்துல வேற எந்த நல்லவன் தாலி கட்டியிருந்தாலும் நான் இதையேதான் பண்ணுவேன். வீரா புருஷன் நல்லவனா இருந்தா அவன் எவனா இருந்தாலும் நான் இதையேதான் செய்வேன். இத கூட புரிஞ்சுக்காம என்ன மனுஷன்டா நீ? நீ உன் தங்கச்சிங்க யாருமே என்ன மனசார ஏத்துக்காம தான்டா இருக்கீங்க. அதுக்காக நான் என்னோட கடமையை செய்யாம விட்டுருவேனா? நான் சூடாமணி அத்தையோட மருமகன். அவங்க இடத்துல இருந்து அவங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அததான் நான் செய்யறேன். இப்ப கூட அத்தை உயிரோட இருந்திருந்தா வீரா சிவபாலன் கூட சேர்ந்து வாழணும் தான் சொல்லிருப்பாங்க. நானும் அததான் செஞ்சிட்டு இருக்கேன். அத நீ எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னத்துக்கு எப்படி எல்லாம் பேசுற? இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம கண்ணு கலங்கி பேசுற? பாரு, நான் அவகிட்ட உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி முடிவு எடுத்துக்க நான் சொல்லிட்டேன். இப்ப எப்படி மாத்தி பேசுறது? அவ கேட்க மாட்டாளா? என்ன நீ அப்படி சொல்லிட்டு இப்ப நீயே வந்து இப்படி பேசுறேன்னு என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதுக்குதான் முதலையே யோசிச்சு வார்த்தையை விடணும்னு சொல்றது. அவ என்ன கேள்வி கேட்டா என்ன? நீ பேசுறத பேசி அவளை சமாதானப்படுத்தி தான் ஆகணும். ஐயோ ஒருத்தி ஏம்ல இந்த பேசுறதெல்லாம் பேசணும். அது எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கிட்டு வீட்லயே வச்சு பேசலாம்ல? எங்க பேசினா என்ன? வீட்ல பேசினா மாமா எசக்கி ரத்னான்னு ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசுவாங்க. வீராவோட ஈகோ ஹர்ட் ஆகும். அதனால்தான் தனியா பர்சனலா அவ கூட முகத்துக்கு முகம் பார்த்து பேசுன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களை யாரு ஏத்துக்க சொல்லி கேட்டது? இது எங்களோட பர்சனல் விஷயம். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. ஆமா கிளம்புங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஒத்த ஓட்டு. எஸ் டாடி. நீ என்ன சொம்பன்னு நினைச்சிட்டியா? நீ இவ சொல்லிட்டா அத நான் ஏத்துக்கிடுவேனா? காலம் பூரா இந்த ஒத்த ஓட்டு ஒத்த குரங்கா கிடந்தாலும் கிடக்க விடுவேனே தவிர ஒரு நாளும் இந்த போலீஸ்காரிய மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். டாடி, எஸ்கி மைனியும் நீங்க அப்படிதானே சொன்னீங்க, ரிமெம்பர். ஆனா இப்போ அதே மாதிரிதான் எங்க கதையும். என் பொண்டாட்டி என்ன ஏத்துக்கிட்டா, எனக்கு அது போதும். நீங்க ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கலாம் எனக்கு என்ன? என்ன அது வளர்த்தக்கட்டா மாறல பாஞ்சிடுச்சு. பாத்ரூம்ல பாத்ரூம் உங்க ரெண்டு பேரையும் நான் வாழ விடுறேன்னு முதல்ல பாத்ரூம். சரியா வாழ நாய் மாதிரி நாக்கு வா. என்னல இது? என்ன செய்த? வெக்கப்படுற. வெக்கமா? இது என்னத்துக்குல? ஏட்டி வீரா, அப்பா கிட்ட ஒண்ணு சொன்னல, என் வீட்டுக்காரன் அடிச்சா நான் சும்மா விட மாட்டேன்னு. அத ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணல, இந்த காதால கேட்டுக்கிறேன். ஐயோ, ஓவர வழியாத மிஸ்டர் ஒத்த ஓட்டு. ஏல நீயுமா? ஆமா, நான் சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிட்டியா? முதல்ல குட்டி சூடாமணிக்குதான் முதல் என்ன சூடாமணிக்கா கூடல நான் தான் பாப்பா கிட்ட கொடுப்பேன். ஐ பாவாடை சட்டை. ஐ பாப்பா இங்க பாருங்க உங்க பாவாடை சட்டை. பாருங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்ல? Dress நல்லா இருக்கா? ரத்னா, மாப்பிள்ளைங்க அறிவு இருக்க பாப்பாக்கு? சண்முகம் உள்ளதான் இருக்கீங்க போல இருக்க. வாங்க வாங்க. ரூம்ல தான் இருந்தேன். வேலையா இருந்தீங்களா? இதாங்க இனிய தல தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சண்முகம். நல்லா இருக்குல்ல? இந்த போ. எனக்கா வெள்ள வேண்டி வெள்ள சட்டை தானே விடு. அடுத்து எசக்கி
குட்டிய கனிமடியில வச்சுட்டு உன்னோட Dress வாங்கிக்குவா. இந்த வரேன். சரிக்கா. ஓய் குட்டி, இங்க பாரு. சித்திய பாரு. உனக்கு பட்டு சேலை, உன் வீட்டுக்காரனுக்கு வேட்டி சட்டை. தேங்க்ஸ்ண்ணே. பரணி, தேங்க்ஸ் பரணி. கனி, மைனி. ஹை, எனக்கு பிடிச்ச கலரு. தேங்க்ஸ் அண்ணே. வீரா, இந்தா. தேங்க்ஸ் டி. ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு சிவபாலனுக்கு. எலே, என்ன டி விளையாடுதியா? ஓ தம்பிக்கு எடுத்தா அது நீ அவங்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? ஏன் என்கிட்ட கொடுக்குத? இல்லை, எசைக்கு கொடுக்கும்போது அவன் புருஷனுக்கும் சேர்த்து கொடுத்தாச்சு. அப்புறம் உன் புருஷனுக்கும் சேர்த்து தானே அவன்கிட்ட கொடுப்பாவ. என்னது? அவன் ஏன் புருஷனா? யார் என்ன சொன்னா? ஏன் சண்முகம், போலீஸ் ஸ்டேஷன்ல என் அப்பா சிவபாலன் அடிச்சப்போ ஒரு பொண்ணு ஒரு டயலாக் சொன்னாலே, அது என்ன டயலாக் கொஞ்சம் சொல்லு. ஆமா, சொன்னாலா? அவ பயங்கர பஞ்சா ஒண்ணு சொன்னா. அப்பனை பார்த்து, பாருங்க சார், இது உங்க குடும்ப விவகாரம் இல்ல, என் குடும்ப விவகாரம் சொன்னாலா. அண்ணே, ஒண்ணுமே புரியலையே. என்ன யார் அப்படி சொன்னா? வேற யாரு? சிவபாலனோட பொண்டாட்டி. சிவபாலனோட அப்பாவை பார்த்து, இது என்னோட குடும்ப விவகாரம், என் புருஷன் மேல கைய வச்சா நடக்கிறதே வேறன்னு சொன்னாடி.